இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ அவளை புடிச்சிட்டு நிக்கிறத பார்த்தா மட்டும் உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்றீங்க, கீழே வந்து ரொமான்ஸ் பண்றீங்களா? அவளை அப்படி தாங்கி பிடிக்கிற? ஏய் லூசா நீ. வெண்ணிலா தடுமாறி குத்து விளக்கு மேல விழ போனாங்க, அதான் தாங்கி பிடிச்சேன். இது ஜஸ்ட் ஹெல்ப், அவ்வளவுதான். ஓ, ஜஸ்ட் ஹெல்ப். ஆனா அது எனக்கு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1000 ஊசியால என்ன அப்படியே குத்துற மாதிரி இருந்துச்சு. ஷட் அப் சாரா, நீ எல்லாத்தையுமே தப்பா பாக்குற. இதுக்குதான் அவங்க கிட்ட போய் நான் உன் லவர்னு சொல்ல போனியா? ஆமா, நீ என் லவர் தானே. அததான் அவகிட்ட சொல்ல போன. உனக்கு என்ன பிரச்சனை? சாரா, இங்க என்ன ப்ராப்ளம் வரும்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க. எல்லாமே தெரிஞ்சுதான் வரும் நான் பேசுறேன். அதான் உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுல. இனி உனக்கு காரணம் தேவைப்படாத. ஒழுங்கா போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? சொல்லுமா, என்ன சொல்லணும்? பெரியமா, அது வந்து எல்லாம் வருண் கல்யாண விஷயமா தான் ஆண்டி. இந்த ஈவென்ட் முடியறதுக்குள்ள அண்ணாமலை ஆண்டி கிட்ட வருண் சொல்லலனா நானே சொல்லிடலான்னு இருக்கேன் ஆண்டி. அண்ணாமலை ஆண்டிக்காக எதுக்கு வெயிட் பண்ணணும்? அதான் நீங்க இருக்கீங்களே. நீங்க சொன்னா ஆண்டி நிச்சயமா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அது நானும் வரணும். பெரியம்மா, உங்க 2 பேரையும் அம்மா கூப்பிட்டாங்க. அப்பாடா, தப்பிச்சோடா சாமி. தோ வரோம். பெரியம்மா வாங்க போலாம். கொஞ்சம் இருப்பா. சாரா ஏதோ சொல்ல வந்தா. அம்மா என்னமோ சொல்ல வந்தியே, என்னம்மா அது? ஆமா ஆண்டி, அது வந்து பெரியம்மா, அம்மா அங்க வெயிட் பண்ணுவாங்க. சாரா இங்க தானே இருப்பா, நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம். வாங்க. இரு, அண்ணாமலை கூப்பிடுறா, நான் போயிட்டு வந்து என்னன்னு கேக்குறேன். சரிங்க ஆண்டி. வான்மதி, அந்த பெயிண்ட் கொஞ்சம் எடு. ஐயோ, ஐயோ, என்னங்க? சாரி சாரி சாரி, தெரியாம கொட்டிட்டேன். சாரி சாரி. How dare she? அம்மா கிரவுட் பாக்குறாங்கங்கற ஒரு பயமே இல்ல. ஏன் கூடவா போட்டி போடுற? இப்போ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்டி. இந்தக்கா இருக்கா, நான் இது வந்துடுறேன். அக்கா, அந்த சென்டர் பெயிண்ட்ல இருந்து நடுவுல ஒரு லைன் வர, ஓரமா ஒரு பட்டாம்பூச்சி வரக்கா. ஊசாடி, அதெல்லாம் எதுக்கு வரைய சொல்ற? அக்கா, நான் சொல்றத பண்ணுக்கா ப்ளீஸ். நீ சொல்றத நான் செய்யறேன், ஆனா நான் தோத்தேன். நீ செத்த. அக்கா, கண்டிப்பா உன்னை தோக்க விட மாட்டேன். இங்க பாரு, டைம் போயிட்டே இருக்கு, பண்ணுக்கா. சரி, பண்றேன். நீ என்ன பண்ணாலும் இந்த ரவுண்ட்ல உன்னால ஜெயிக்க முடியாது. வா, உங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேற லெவலுங்க. எத்தனை தடவை வந்தாலும் சோர்ந்தே போக மாட்டேங்கிறீங்க. உங்க மன உறுதி உங்களை வெற்றியை நோக்கி கூட்டிட்டு போகுங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த பக்கம் சாரா, வா, உங்க டிசைனை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை.
ரெண்டு பேரும் செமையா டிசைன் பண்றீங்க. பரபரப்பான இறுதி கட்டத்தை நோக்கி இந்த காம்படிஷன் நகர்ந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லான கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு. தேங்க்யூ. ஆனா இந்த டிசைன் ரொம்ப மாடர்னைஸ்டா இருக்கே. நம்ம கலாச்சாரத்தோட ஒத்து போகலையே. மேடம், இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட முந்தானையில டிசைன் பண்ண சொல்லி தான் கேட்டோம். ஆனா ஒரு பட்டு புடவையே எப்படி உருவாகுதுங்கிறத அழகான டிசைனா பண்ணி காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. That's a great idea. ஒரு பட்டுப்புடவையை தயாரிக்க ஆயிரக்கணக்கான பட்டுப்பூச்சிகள் தேவைப்படும். அந்த பட்டுப்பூச்சிகளுடைய வாழ்க்கையை சொல்றேன். இந்த டிசைன் வந்து உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கு. சாரா and வான்மதி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு கடைசி ரவுண்ட் வரைக்கும் வந்து இந்த ரவுண்ட்லயும் ரெண்டு பேரும் ஜட்ஜஸ் கிட்ட நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பரபரப்பா முடிஞ்ச இந்த கடைசி ரவுண்ட்ல வின் பண்ண போற அந்த வின்னர் யாருன்னு பாத்துடலாமா? டிசைன் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு நல்ல கிரியேட்டிவிட்டி வேணும். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கு. பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணிருக்கீங்க. ஆனாலும் பெஸ்ட் மார்க் வாங்கினது யாருன்னு பார்த்தா ரெண்டு பேரும் மார்க்ஸ்ல கையில இருக்கீங்க. அதனால இறுதி முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பை நாங்க அண்ணாமலை மேடம் கிட்ட ஒப்படைக்கிறோம். மேடம், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். உங்க ரெண்டு பேருக்கான கடைசி கேள்வி, உங்க வெற்றிய தீர்மானிக்க போற கேள்வி. வான்மதி, சாரா, உங்க பார்வையில, அதாவது இளைஞர்கள் பார்வையில கூட்டு குடும்பம்னா என்ன? கூட்டு குடும்பம் நல்லதுதான். ஆனா அது தனிப்பட்ட உணர்வுகள், வாழ்க்கைய, உறவுகளை மதிக்காத வரைக்கும் நல்லதுதான். கூட்டு குடும்ப வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாதான் அது ஹெல்தி. தனிப்பட்ட வாழ்க்கைய அது எப்படி பாதிக்கும்? ஒருத்தர் கூட்டு குடும்பத்துல மனசுக்கு பிடிச்சிருந்தா பிரச்சனையே வராதே. வான்மதி, நீங்க சொல்லுங்க. கூட்டு